ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அன்பிரிடிக்டபிள் டெக் சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்க்கான வீடியோஸ்ன்ற அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய அன்பிரிடிக்டபிள் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோன்ற பார்த்தீங்கன்னா ஒரு 10 டெக் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு 10 டெக் அப்டேட்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்போது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டெக் அப்டேட் என்னென்று பார்த்தீங்கன்னா Porsche EV in 20s 30s தான். ஸோ Porsche வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னன்று கேட்டிங்கன்னா இது ஒரு கார் தாங்க. ஸோ இந்த ஒரு கார் வந்துட்டு யார் வச்சுருப்பாங்கன்ற பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு கோடீஸ்வரங்க தான் வச்சுருப்பாங்க. ஸோ யார் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களோ, யார் பணக்காரங்களோ அவங்க வச்சுருக்கக்கூடிய கார் தாங்க இந்த ஒன்று. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு கார் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நம்ம ஆடி, பென்ஸ், BMW இது எல்லாமே லக்ஸுரி கார் தான். பட் வந்துட்டு இதெல்லாம் நார்மலாக நம்ம டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய கார். பட் வந்துட்டு Porsche வந்துட்டு அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 83 lakhs, அதாவது 83 லட்ச ரூபாய் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே இது. ஸோ ஜிஎஸ்டி டேக்ஸ்லாம் போட்டோம்னா கிட்டத்தட்ட 1 crore கிட்டத்தட்ட டச் ஆகிடும். ஸோ எப்படி வந்துட்டு 1 கோடி கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் அப்படியே போயிடும், ஸ்டார்டிங்லேருந்து இதுவாகும். ஸோ எப்படி வந்துட்டு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் நம்ம ரேராக பார்க்க முடியுமோ, ஒரு பென்ட்லி காரை வந்துட்டு ரேராக பார்க்க முடியுமோ, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு Porsche காரை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரேராக தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கார் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 8 வருஷத்தில் வந்துட்டு 80% வந்துட்டு கார் வந்துட்டு இந்தியாவில் சேல்ஸ் ஆகுன்றத சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நார்மலாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாமே அவைலபிளாக இருந்தது Porsche. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட இந்த ஒரு Porsche மாடலில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ 2030s வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி 80% வந்துட்டு இது வந்துட்டு அதிகமாக சேல் ஆக போகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு Porsche காரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்பெனின்றது, இப்போ ஃபெராரியும் இருக்கு இல்லையா, ஃபெராரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு இட்டாலியன் பேஸ்டு கம்பெனி. இப்போது Porscheன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி. ஸோ ரெஃபரன்ஸ், அதாவது என்ன விஷயம்ன்ற கேட்டிங்கன்னா 2030 80% ஆஃப் இந்த ஒரு Porsche கார் வந்துட்டு, இந்த ஒரு எலக்ட்ரிக் கார்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் சேல் ஆகும்ன்ற சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 years இருக்குது, அதாவது 8 வருஷம் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ அப்போ நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டெக் அப்டேட்டுன்ற பார்த்தலாம் சாம்சங் கேலக்ஸி A53. ஸோ இந்த ஒரு சீரீஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 6GB RAM அவைலபிளாக இருக்குது, 8GB RAM அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எது வாங்கணுன்றதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்தெந்த கலர்ஸில் அவைலபிளாக இருக்குன்ற பார்த்தீங்கன்னா ஒயிட், பிளாக், ப்ளூ, ஆரஞ்சு கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் யாரும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சாம்சங் கேலக்ஸி A53 ஸோ கூடிய சீக்கிரத்தில் லான்ச் ஆக போகுது. ஸோ மறக்காமல் போய் செக் அவுட்ன்ற பண்ணுங்கள். ஸோ எனிவே நெக்ஸ்ட் டெக் அப்டேட்டுன்றது பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃப்ரீ ஸ்டைல் போர்ட்டபிள் ப்ரொஜெக்டர் தான். ஸோ இந்த ஒரு ப்ரொஜெக்டரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்வேஷனுக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் செக் அவுட்ன்ற பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் ப்ரீ ரிசர்வேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2000 தாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னான ஒரு ப்ரொஜெக்டர்னே சொல்லலாம். ஃபன்னாக ப்ளே பண்ணி விளையாடக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டர் தான். ஸோ நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போயிட்டு ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையும் இருக்குது, ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் இருக்குது, மறக்காமல் போய் செக் அவுட்ன்ற பண்ணுங்கள். ஸோ இன்னுமே டெக்னாலஜி வந்துட்டு ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டெக் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா VI கேமிங் தான். ஸோ வோடஃபோன் ஐடியா கேமிங் தான். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்துட்டு வோடஃபோன் சிம் கார்டு கேள்விப்பட்டிருக்கோம், ஐடியா சிம் கார்டும் தெரியும். ஸோ இவங்க 2 பேருமே ஒரே ஓனர் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்ற பார்த்திங்கன்னா எங்களுக்கு சிம் கார்டு மட்டுமே தர வேண்டிய நோக்கம் கிடையாது, எங்களாலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேமும் கொடுக்க முடியும்ன்றது சொல்லி இவங்க ஒரு 5 கேம் கிட்டத்தட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு 5 கேமும் நீங்கள் விளையாடி என்ஜாய் பண்ணி விளையாடி உங்களுடைய ரிவ்யூ வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு கேம் எப்படி இருந்ததுன்ட்டு. ஸோ நிறைய பேர் ஐடியா யூசர்ஸ் இருப்பீங்க, ஐடியா சிம் கார்டு யூசர்ஸ் இருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் வோடஃபோன் சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய கருத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இவங்க வந்துட்டு விட்டுருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு
கிரேசியானதாக இருக்குது. என்னடா விஐலேருந்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களால கேம் கொடுக்க முடியுமான்றது ஒன்று இருந்தது. பட் எனிவே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டெக் அப்டேட் என்னன்ற பார்த்தீங்கன்னா ரியல்மி GT Neo 3 தான். ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 150 வால்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 50% வந்துட்டு சார்ஜ் ஆகிறதுக்கு 5 நிமிஷம் போதும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அப்போது 100% ஃபுல் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டெக் அப்டேட் என்னன்றது பார்த்தீங்கன்னா போட் ஏர்டாப்ஸ் 411 தான் மாடல் நம்பர். ஸோ இதோடைய ஸ்பெக் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், ட்ரூ ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 17.5 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோலோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஒரு போட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஏர்டாப்ஸு மறக்காமல் ஆன்லைனில் போய் செக் அவுட்ன்றது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெக் அப்டேட்ன்ற பார்த்தீங்கன்னா சாம்சங் GOS இஷ்யூ தான். ஸோ GOSனால் என்னன்ற பார்த்தீங்கன்னா கேம் ஆப்டிமைசிங் சர்வீஸ் தான். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் CEO இருக்கார் இல்லையா, சாம்சங்கோட CEO, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில், அதாவது ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி இருந்ததுன்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது இஷ்யூ வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த ஒரு இஷ்யூ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெக்டிஃபை பண்ணி ரீசால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேட்டு வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டு ஃபேஸ் பண்ண மாட்டாங்கன்றது. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டெக் அப்டேட் என்னென்று பார்த்தீங்கன்னா Honor Magic 4 Pro தான். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 29th March 2022, அதாவது நேற்று லான்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சான்றது தெரியல. பட் எனிவே வந்துட்டு இதோடைய ஸ்பெக் பற்றி பார்த்தோன்னா 4600 mAh பேட்டரி, அதுக்கடுத்து வந்துட்டு Qualcomm Snapdragon 8 Gen 1 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் செக் அவுட்ன்றது பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டெக் அப்டேட் என்னன்றது பார்த்தீங்கன்னா கூகுள் சப்சி கேபிள் இன் ஆஃப்ரிக்கா தான். ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சப்சி கேபிளை வந்துட்டு லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் கனெக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க ஆஃப்ரிக்காவில். லாஸ்ட் டெக் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 49 rupees எக்ஸ்ட்ரா பேக்கேஜிங் சார்ஜஸ்ன்றது போட்டிருக்காங்க. அது எதுக்கு போட்டிருக்காங்கன்றது தெரியல. ஸோ இன்கேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறேன்ட்டு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் சரி. ஸோ iPhone SE வாங்குறேனோ இல்லாட்டி சாம்சங், ரியல்மி, போக்கோ ஏதாவது ஒரு மொபைல் வாங்குறேன்றது வச்சுக்கோங்களேன், வாங்கினேன்னா அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்ட்ரா 49 rupees பேக்கேஜிங் சார்ஜ் அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. அது எதுக்கு போட்டிருக்காங்கன்றே தெரியல. ஸோ நான் ஒருத்தன் வந்துட்டு மட்டும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஆர்டர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கோடிக்கணக்கான பேரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் ஒருத்தன் வந்துட்டு 49 rupees எனக்கு வந்துட்டு சார்ஜ் பண்ணாங்கன்னா அதேமாதிரி எவ்வளோ பேர் வாங்குறீங்க, நிறைய பேர் வாங்குறாங்க, கோடிக்கணக்கான பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தர்கிட்டேருந்து 49 rupeesனால் கோடிக்கணக்கான பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ கோடி கிட்டத்தட்ட வரோன்றத நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ இது எதுக்குன்னு போட்டிருக்காங்கன்றது தெரியல. ஸோ இதுவும் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணுன்றதை நினச்சேன். ஸோ இன்னைக்கான வீடியோன்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்ததுன்ற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் டேக் கேர், பை பை, see you.